நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறதுக்கான கண்டெஸ்டன்ட் இப்போ தயாரா காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பெனிட்டா. மஹதி, சொல்லுங்க. அந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவளோட பாவாடை சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவளை பார்த்த உடனே அவளோட பிபி ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன் அப்படி? அவ எப்பவுமே அப்படிதான் சொல்லுவா. சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க? நான் பாடிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் இப்படி பார்த்தாங்க. அதனால நான் நினச்சிக்கிட்டேன் அப்போவே எனக்கு தெரியும் அப்போ ரெட் லைட் தான் அமுக்குவாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அப்போதான் நானே சோகமாயிட்டேன். அதுக்கப்புறமா அப்போ மட்டும் எனக்கு லோ பிபி இருந்துச்சு. அப்புறமா சொல்லிட்ட பிறகு 4 பிறகு எனக்கு ஹை பிபி வந்துச்சு. ஐயோ, சரி, இப்போ நீ கூலா ரிலாக்ஸ்டா இருக்கல? ரொம்ப ரொம்ப ஜோரா ட்ரெஸ் பண்ணிருக்க, ரொம்ப அழகா பேசின. இப்போ அழகா என்ன பாட்டு பாட போற? பொடி நடையா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஸ்ருதி கேட்டு ஒழுங்கா பாடு. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பொடி நடையா போற வரேன், பொறுத்திருங்க நானும் வரேன். வேணாயா வீராப்பு ஒன்று நினைச்சு நான் போட்டே மாறாப்பு. வேணாயா வீராப்பு ஒன்று நினைச்சு நான் போட்டே மாறாப்பு. அத்திரி பத்திரி பாச்சா எங்கினையாகாது, ஒரு மஞ்சளை கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது. போட்டி நடையா போற வரேன், பொறுத்திருங்க நானும் வரேன். வேணாயா வீராப்பு இறுக்கி பிடிச்சு இழுக்குதையா மனசுக்குள்ள, அந்த சோகத்தான் நினைச்சு தவிக்குதையா வயசுக்குள்ள. இறுக்கி பிடிச்சு இழுக்குதையா மனசுக்குள்ள, அந்த சோகத்தான் நினைச்சு தவிக்குதையா வயசுக்குள்ள. பெனிட்டா என்ன பண்ற? பாட்டு கொஞ்சம் நிறுத்துமா, வேற பாட்டு பாடுன்னு. இல்லை, நான் இது பாடித்தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டேன் அந்த பொண்ணு. அன்னைக்கு விட்டுட்டோம், இனிமே விட மாட்டோம். எனக்கு சொன்னது தான் பாடணும், அவ்வளோதான். சங்கதி ஒன்னா ரெண்டா ஜாதகம் பாப்போம் கொண்டா, குத்தத்தை பார்த்தாக்கா சொந்தமில்ல, கோபத்தை பார்த்தாக்கா பந்தமில்ல. சிலுத்துக்கிட்டா சிலுத்துக்குங்க, சிறுக்கியதா பொறுத்துக்குங்க. மறுபடியும் அந்த பாட்டை பாட போறேன்னு சொன்னதுக்கான காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சே. என்ன சிரித்துக்கிட்டே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நாங்க யாரு? ஆமா, இன்னொரு பாட்டு பாடுங்களேன், நீங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன மலரின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் வீரர்கள் உந்தன் கையில். பெனிட்டா, சபாஷ், சூப்பர். அதாவது நாங்க மனசார சொல்றோமா, எங்களோட வயசையும் மறந்து உனக்கு உன்னுடைய இசைக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். எங்க பெனிட்டா, உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கொஞ்சம். எங்க இருக்காங்க அவங்க? ஆமா, உங்க பேரண்ட்ஸ், உங்க அப்பா அம்மா கூப்பிடு. சத்தியமா சொல்றேன், நினைத்து நினைத்து கேட்டோன்னே கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. பெனிட்டா அவ்வளோ நல்லா இருந்தது. ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடுற மாதிரி பாடினீங்க. நினைத்து நினைத்தோட சரணம் பிரில்லியண்டா இருந்தது. ஓகே, Your daughter has made you both proud, இல்லையா? நிச்சயமாக அவளுடைய ஆர்வமும் முயற்சியும் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே அவளுக்கு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க, கடவுள் கொடுத்துருக்கார். நல்ல பிரகாசம் கொண்டு வரது உங்கள் கையில் இருக்குது, அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவா
லாஸ்ட் சீசனில் இதே ஸ்டேஜில் வந்து யாழினி வந்து ரிஜெக்டட் ஆனா ஏன் இந்த தோல்வி அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த 1.5 வருஷத்தில் இல்லாட்டினா 2 வருஷத்தில் தீவிர முயற்சிகள் வந்து எடுத்தது. அது குறிப்பாக வந்து அவங்க அம்மாவும் மகளுமா சேர்ந்து நிறைய பேர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த கட்டத்தை வந்து தாண்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அடுத்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அவள் வந்து வெற்றி பெறதுக்கு எங்களால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை செய்வோம். என் பேர் சாரு பிரீதா. ஆக்சுவலி நான் இந்த ஆடிஷனுக்கு ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். எவ்வளோ லெவல் வருவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஐம் ஸோ ஹாப்பி. ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது. நான் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தென்றல் வந்து என்னை தோடும், ஆஹா சத்தமின்றி முத்தம் விடும், தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். ஓகேம்மா, ஓகே, போதும். இப்போ என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்த அளவு உங்கள் பாட்டில் வரல. நான் வந்து க்ரீன் கொடுத்தது வந்து நீங்கள் ஞானமாக பாடுறீங்க, கிளாசிக்கல் தெரியுங்கிறது வந்து நீங்கள் பாடுறதுல தெரியறது. ஆனால் ஃபிலிம் சாங் பாடும்போது எப்படி பாடணுமோ அந்த மாதிரி தானே பாடணும். அதனால தான் உங்களுக்கு 2 ரெட் கிடச்சிருக்கு. ஓகே, யூ வெயிட் லிஸ்டட் சாரு பிரீதா. வில் see the results. Thank you. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சல் ஆடுது, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க. போதுமா, போதும். பிரசாந்தி, டீட்டெயில்ஸ் சரியாக வரணுமா? ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, ஓகே, முலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி பாடுறீங்க நீங்கள். அதனால தான் வெயிட் லிஸ்ட் வச்சிருக்கோம். ஓகே, அதனால தான் வெயிட் லிஸ்ட்டுமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான், கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ண பெண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே தாங்கள் இன்பக்கல்லில் ஊதுதே, காதல் என்னும் ஓ காதல் என்னும் கூட்டுக்குள்ளே ஆசைக்குயில் கொஞ்சம் ஓகே 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 நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க சில விஷயங்களை. நல்ல வாய்ஸ், சூதிங்காக இருந்தது சாங் கேட்குறதுக்கு. 50% தான் வந்திருக்கு ஒரிஜினலாக. பட் வாய்ஸில் ஒரு தெம்பு இருக்குது, அதனால 2 க்ரீன் 2 ரெட்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, அதனால் உங்களை வெயிட்லெஸ் பண்ணுறோம் சைலேந்திரி. ஓகே.